என்ன பிச்சாண்டி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? ஆமா வானரி, காண்டுமணி புள்ள உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. பேரத்த சமையல் ஆயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்துகிட்டு இருக்காவ. என்ன சொத்த நேரத்துல வந்துருவா வானரி. அப்படியே எங்க அத்தையும் வரவள பிச்சாண்டி. வானரி, நீங்க உங்க மாமியார்ட்ட கேட்கலையாங்க? நான் தான் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிருங்கன்னு சொன்னேன்ல. இல்ல பிச்சாண்டி, உங்க வீட்டு நிச்சயத்துக்கு நான் போய் கூட்டே மாமியார் என்னைய தானே ஆசுவாவே. உங்க நிச்சயத்துக்கு வரணும்னு ஆசை விட்டா நீங்க தானே கூப்பிடணும். நான் கூப்பிட்டேன் வானரி, நீங்களும் ஒரு தடவை சொல்லிருங்கன்னு சொன்னேன். ஆமா, மகர் வரையில ஆவியகிட்டே சொல்லலையோ? பிச்சாண்டி, எங்க அத்தைட்ட பேசும்போது என் புருஷன் அங்கதானே இருப்பாவ, பேச வேண்டியதானே. உங்க பிள்ளையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே பிச்சாண்டி. சொன்னேன் வானரி, அக்கா கிட்ட மகரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி வருமா சொல்லுங்க. நான் கூட சொல்லிருப்பீங்களோன்னு எதிர்பார்த்தேன். நீங்க சொன்னாலே போகாதன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் பிச்சாண்டி. வேணா இப்ப போய் சொல்லட்டுமா? வேண்டாம் வானரி, இருக்கட்டும், வந்துகிட்டு இருப்பாவே. சரி பிச்சாண்டி, யாராவது வந்திருக்காங்களா இல்லையா? பாட்டியல் மட்டும்தான் வந்தாவோ வானரி. யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டாவளா? யாருமே வரலன்னு சொன்னனா. சரி, என் பேர வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிருக்காவே. இப்ப வந்துருவா வானரி, உள்ள போங்க. யாருமே வராம நான் மட்டும் உள்ள போய் என்ன பண்ண போறேன்? நான் எங்க அம்மாட்ட அப்பவே சொன்னேன், யாருமே இன்னும் வந்திருக்க மாட்டாம, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்னு சொன்னேன். எங்க அம்மா தான் சம்மந்திக்கு நம்மள விட்டா யாரு இருக்கா, முன்னால போய் நில்லுமான்னா. பார்த்தா இங்க வந்து முன்னால நிக்க வேண்டிய அவசியமாயி போச்சு. உள்ளேயும் போக முடியாது, வெளியும் போக முடியாது, முன்னாலே நிக்க வேண்டியதுதான். பரவாயில்ல வானரி, நானும் இதுல தானே நிக்கேன். எல்லாரையும் வரவேற்போம், நில்லுங்க. பரவாயில்ல பிச்சாண்டி, உங்க வீட்டு விஷயத்துக்கு நீங்க தான் வரவேற்கணும். ஆமா, என் தங்கச்சி நிரோஜா என்ன பண்ணிட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்ல வானரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்த உடனே தேநீர் குடுக்கணும்ல. தேநீர்னா தேங்காய் தண்ணி தானே? வானரி, அவ்வளவு நேரத்துக்கு தேங்காய் வாங்கி உடைக்க முடியுமா? டீயோ காப்பியோ ஜூஸோ ஏதோ ஒரு தேநீர். அத டீ காப்பினே சொல்லலாம் பிச்சாண்டி. திடீர்னு பவர் வந்த மாதிரி தேநீர் அது இதுன்னு பேசக்கூடாது. நான் கூட ஏதோ புதுசா பெரிய பதார்த்தமாக்குன்னு நினைச்சிட்டேன். பதார்த்தம் இல்ல வானரி, தேநீர்ங்கறத யதார்த்தமா சொன்னேன். என்ன கன்றாவிய, நான் உள்ள போறேன். வானரி, நில்லுங்க. உள்ளவே என்ன பண்ண போறிய? நாம ரெண்டு பேரும் ஒண்ணா நின்னு எல்லாரையும் வரவேற்போம் வானரி. பிச்சாண்டி, நான் என் தங்கச்சி என்ன பண்ணியான்னு பார்க்க போறேன். வானரி, உங்க தங்கச்சி தேநீருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னது, தேநீருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காளா? இங்க பார் மீன்காரி, இதுக்கு மேல தேநீர்னு சொன்னான்னு வச்சுக்க சரிப்பட்டு வராது சொல்லிவிட்டேன். அது இல்ல வானரி, பால் அடுப்புல வச்சு காய்ச்சிக்கிட்டு இருப்பா. அப்படி சொல்லு. தேநீர் மாநீர்னு பேர் வேற. நான் கூட ஏதோ புதுசா இருக்கே, நல்லா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். இந்த காபி யார் குடிப்பா? நாய் கூட குடிக்காது. வானரி, எல்லாருக்கெல்லாம் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான். ஓ, அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரவியல நாயை விட மோசம் சொல்றியா? வானரி, நான் எப்ப காபி குடிச்சிச்சி? ஊத்தி பாரு மீன்காரி, குடிக்குதா இல்லையான்னு உனக்கே தெரியும். வானரி, இப்ப எதுக்கு அந்த தேவையில்லாத பரிச்செல்லாம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் காபி வானரி, அதான் சொன்னேன். நீ சும்மாவே தந்தாலும் எங்களுக்கு வேண்டாம் மீன்காரி. காபி போட்டால காபி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கே ஊத்து நக்கிட்டு போட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டு சொத்த நேரம் கழிச்சு வரேன். ஒரே தலைவலியா இருக்கு. வானரி, வந்துட்டு எதுக்கு போறீங்க? உள்ள வாங்க வானரி. தலை வலிக்குது, தேநீர் குடிக்க போறேன். என்னது தேநீரா? நம்மள சொல்லாதன்னு சொல்லிட்டு வானர் மட்டும் சொல்லிட்டு போறாவ. புதுசா ஒரு வார்த்தை பேசிட கூடாது. டபக்குன்னு எல்லாரும் முடிச்சிடுவாவ. ரூபி கண்ணா, ரூபி கண்ணா, ரூபிமா. பாட்டி, வாங்க பாட்டி. உட்காருங்க பாட்டி. ரூபிமா, ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலையாடா? இல்ல பாட்டி, நான் வரல. ஏமா, அந்த மீன்காரி வீடு தேடி வந்து கூப்பிட்டாளா? வர வேண்டியதானே? இல்ல பாட்டி, நான் வரல. அவர் இப்படி இருக்கும்போது நான் எப்படி போக முடியும்? நான் அவரை பார்த்துக்கிட்டேன் பாட்டி. நீங்க போயிட்டு வாங்க. உட்காருங்க பாட்டி, காப்பி கொண்டு வரேன். பாட்டி, நீங்களும் உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். ரூபி இருக்கட்டும், நாங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போனோம். அக்கா தான் சொன்னாவ உன்னைய கூப்பிட்டுட்டு போலான்னு, அதாம இங்க வந்தோம். ரூபி கண்ணா, நீ வரலையாடா? இல்ல பாட்டி, அவர் இப்படி இருக்கும்போது நான் அங்க வந்து இருந்தா நல்லா இருக்காது. என் மனசு முழுக்க இங்கேயே தான் இருக்கும். அவர் என்ன பண்றாரோ, அவருக்கு ஏதாவது வேணுமானே தோணிக்கிட்டே இருக்கும். நான் இங்கேயே இருக்கேன் பாட்டி. இங்க இருந்தாதான் அவரை கவனிச்சுக்க முடியும். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க.
சரிம்மா, அப்ப சாப்பாடாவது கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரட்டுமா? அந்த மீன்காரி வேற நிறைய சமைச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு டிஃபன் பாக்ஸ் தாமா, உனக்கும் ஜோசப்க்கும் எடுத்துட்டு வந்து தாரேன். இல்ல பாட்டி வேண்டாம், நான் இப்ப சமைச்சிட்டு தான் இருக்கேன், கிட்டத்தட்ட முடிய போகுது. நான் சமைச்சதே கொடுத்துக்கிறேன் பாட்டி, வெளி சாப்பாடுலாம் வேண்டாம். எனக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன். எனக்கு மட்டும் இல்ல, அப்பா அம்மா வேற வாரேன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன். அப்படியாம்மா, உங்க அப்பா அம்மா வாடாவ்ளோ? ஆமா பாட்டி, அம்மா வாரேன்னு சொல்லி போன் பண்ணாங்க. அப்பா கூட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல பாட்டி. நான் எல்லாருக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன். நீங்களும் இங்கே சாப்பிடுங்க பாட்டி, எல்லாருக்கும் சேர்த்துதான் சமையல் பண்ணிருக்கேன். வேண்டாம்மா, இருக்கட்டும். அது அங்க ஃபங்க்ஷன்ல சாப்பாடு இருக்குல்ல, இன்னைக்கு நாங்க அங்க சாப்பிட்டுக்கிட்டியோம். இன்னொரு நாள் வந்து இங்க சாப்பிடியோம்மா. சரி பாட்டி. அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வராங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். அம்மா ஃபங்க்ஷன்ல எல்லாம் போய் டக்குன்னு சாப்பிட மாட்டாங்க பாட்டி, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. அங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நான் இங்க சமைச்சு தான் வச்சிருக்கேன். இங்க கூட்டிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் இங்கேயே சேர்ந்து சாப்பிடலாம். ஏலாம் அங்க அவ்வளவு சாப்பாடு இருக்கும்போது எதுக்கு இங்க வந்து சாப்பிடணும்? உங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து அங்கேயே சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரோம். சரி பாட்டி. ரூபிமா, கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தாரேன்டா. ஒரே ஒரு பாக்ஸ் தான். வேண்டாம் பாட்டி, நான் சமைச்சது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அவருக்கு வேற கால் உடைஞ்சிருக்கிறதுனால நானே பார்த்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன் பாட்டி. அப்படியாம்மா? ஆமா பாட்டி. சரிம்மா, அவனை பாத்துக்க. சமைச்சு 2 பேரும் சாப்பிடுங்க என்னம்மா. நாங்க போயிட்டு வரோம். சரி பாட்டி. எல்லாம் ரூபி போயிட்டு வரோம். சரிங்க பாட்டி. ரொம்ப கம்மியான வேலைன்னு வந்தேன். இங்க பார்த்தா இவிய ரசம் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன சட்டியா வாங்கி வச்சிருக்காவ. இந்த 2 சட்டி ரசம் பத்துமா பத்தாதான் தெரியலையே. சோறு ஒரு பானை சோறு ரெடி ஆகுது, ரசம் 2 சின்ன பானை நிறைய தான் இருக்கு. இது எப்படி பத்தம்? மீன் கறக்க வந்தவனா இன்னொரு சட்டி இருக்கான்னு கேட்கணும். ரசம் வைக்கிறதுக்கு வேற பொருளும் இல்லையே, அதை சொன்னாலும் யாசுவாவ. இப்ப என்ன செய்ய? செல்லம்மா சாப்பாடு ரெடி ஆயிட்டா? ஆமா மீன் கறக்கா, கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டு. ஆனா ரசத்துக்கு நீங்க வாங்கி வச்சிருக்க சட்டி தான்க்கா ரொம்ப சின்னதா போயிட்டு. இது எப்படி பத்தம்? செல்லம்மா அதுதான் கிடைச்சது, வேற என்ன செய்ய? அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துவான். மீன் கறக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தினாலும் பத்தாது. எப்படியும் இதே மாதிரி இன்னொரு 2 சட்டி தேவைப்படும். உங்க வீட்ல இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. வீட்ல இருந்த சட்டியில கடையில இருந்து வாங்கிட்டு வந்து பிரியாணியை தட்டி வச்சுட்டேன் செல்லம்மா. அப்படியாக்கா, பிரியாணி வாங்கிட்டீங்களோ? ஆமா, என் மகன் போய் 4 பொட்டலம் பிரியாணி வாங்கிட்டு வந்தான். அதுக்கு தொட்டுக்கிற தயிர் கூட்டு கொடுத்துருக்காவ, அப்புறம் முட்டையும் கொடுத்துருக்காவ. ஓ அப்படியாக்கா? ஆமா செல்லம்மா, வேற பாத்திரம் இல்லையே. ஏக்கா, கொஞ்சம் சின்ன சைஸாவது இருந்தாலும் எடுத்துட்டு வாங்கக்கா. அதுலயும் கொஞ்சம் ரசம் வச்சு வச்சிருவோம். செல்லம்மா ரசம் வைக்கிறதுக்கு என்ன பொருள்லாம் இருக்கு? இல்லக்கா, எதுவுமே இல்ல. நீங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தாங்களா? செல்லம்மா அப்புறம் எதுக்கு ரசம் வச்சுக்கிட்டு, இதுவே போதும். 2 சட்டி ரசத்தை மட்டும் வை. ஏக்கா பத்தாதுக்கா. துவையில அரைச்சிட்டால, அதெல்லாம் மிக்சில அரைச்சாச்சுக்கா. அது போதும். இல்லக்கா, இருந்தாலும் ஊத்தி சாப்பிடுறது கொஞ்சமாவது வேணும்ல. அப்போ நான் ஒரு 2 சட்டி எடுத்துட்டு வந்து தாரேன். அது ஃபுல்லா தண்ணிய ஊத்தி 2 சட்டியும் மிக்ஸ் பண்ணிடுவோம். என்னக்கா சொல்றிய? ஆமா செல்லம்மா, 2 சட்டி இருக்குல்ல, கூட கொஞ்சம் தண்ணிய சேர்த்துருவோம். உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டுரு, ரசம் தயாராயிரும். சுவாத்துக்கு நல்ல தண்ணிய ஊத்தி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஏக்கா, இப்பயாவது அது கொஞ்சம் ரசம் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா விஷம் மாதிரி ஆயிரும்க்கா. பரவாயில்ல செல்லம்மா, நல்லா இருக்கும், நான் சொல்றத செய். சரிக்கா, உங்க இஷ்டம். நீங்க போய் 2 பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. பாத்திரம் நிறைய தண்ணி கொண்டு வந்துருங்கக்கா. அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். சரி செல்லம்மா. இப்படி ஒரு நிச்சயதார்த்த சமையல நான் எங்கேயுமே பார்த்ததில்லப்பா. மீன் கறக்க என்ன இவ்வளவு கஞ்சத்தனமா இருக்காவ? இதுக்கு அந்த ஷில்பா கூட பரவாயில்லையே. நான் கேட்ட உடனே ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கி தந்தா. அதுல நான் பாதி ஆட்டையை போட்டு வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டேன். நிறைய லாபம் கிடைச்சது எனக்கு. ஆனா இங்க ஒரு பத்த தேங்காய் கூட திருட முடியல. இப்ப என்ன செய்ய? 2000 ரூபாய் சம்பளமும் தருவாவளா தரமாட்டாவளான்னு தெரியலையே. சமைச்சு முடிச்ச உடனே போய் முதல்ல காசை வாங்கிட்டு கிளம்பிடணும். பந்தியில சாப்பிடுற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பா வீட்டை 2000 வாங்க முடியாது. இதுக்கு ஒரே வழி, சமைச்ச உடனே போய் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். பந்தியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பார்க்கணும். இந்த ரசத்தை எடுக்க கூடாது, கொஞ்சோண்டு சுவாத்தை மட்டும் அள்ளிட்டு போயிட வேண்டியதான். போச்சு, எல்லாம் போச்சு. அது எந்த வீடுனே கண்டுபிடிக்க முடியல. சுத்தி சுத்தி நம்ம இந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கோம். தலை வேற வலிக்குது. இன்னைக்கு நிச்சயம் நடக்க போகுது. கண்ணா உள்ள நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை
உனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு? அந்த கருவாட்டுக்கு நிச்சயம் நடந்தா என்ன நடக்காட்டி என்ன? இதுக்காக நீ உங்க அக்காட்ட ஏச்சு வாங்கணுமோ, காசு செலவு பண்ணணுமோ? சாமி, காசு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த நிச்சயம் நிக்கிறது அதான் முக்கியம். சீகர், நிச்சயத்தை நிறுத்த 1000 ஐடியா இருக்கு. நீ என்கிட்ட ஐடியா கேட்டிருக்கலாம்ல, நான் சொல்லியிருப்பேன்ல. நீ எதுக்கு இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு ஐடியாவை யோசிச்சா? வீடு கூட நம்மளுக்கு தெரியல. நீ ஒத்தையில வந்திருந்தால நீ கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. போன் போட்டு கேட்டு நீ தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிருப்பா சேகர். ஆமா சாமி, நீ சொல்றது கரெக்ட் தான். எங்க அக்காவும் யாசுவா ஃபிசாண்டியை தப்பா எடுத்துப்பாங்க. எங்க அக்காவோட மாமியாருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். பாத்தியா, இப்ப நான் சொன்ன தரவு தான் இதெல்லாம் யோசிக்கிறா. நிச்சயத்தை நிறுத்தணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அழகான ஐடியாவை யோசிச்சு வச்சிருப்பேன். நீ முன்னக்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல சேகர். இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போகல. இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு நான் வேற ஒரு பிளான் சொல்றேன். என்ன பிளான் சாமி? யாரு சேகர்? கண்மணி தான் போன் அடிக்கா. சாரி சேகர், பேசு. இந்த கருவாட்டுக்கு வேற வேலை இல்ல. எப்ப பாரு எங்க லைன்ல குறுக்க வாரா. இவளுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வச்சு அந்த ஊரை விட்டு துரத்தணும். அப்பதான் நானும் சேகரும் நிம்மதியா இருக்க முடியும். நிச்சயம் நடக்க போது எப்படி என் சேகருக்கு போன் பண்ணி பேசுறா பாரு. அவளுக்கு கல்யாணம் முடியட்டும். சேகர் போன்ல இருக்க இப்ப நம்பரையே delete பண்ண வச்சிரணும். கருவாடு மை நம்பர் 1 எதிரி. ஹலோ கண்மணி, என்னாச்சு கண்மணி? சேகர், என்னாச்சு? நான் தான் கேட்கணும். அங்க என்னாச்சு? நீ சொன்ன பிளான் சக்சஸ் ஆயிருச்சா? இன்னைக்கு நிச்சயம் நடக்காதுல்ல? நான் உன்னோட வார்த்தையை நம்பி இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்திருக்கேன் சேகர். ஒரு ஆளா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லு சேகர், பிளான் சக்சஸ் தானே? சாரி கண்மணி. என்ன சேகர் சாரி சொல்ற? நிச்சயத்தை நிறுத்தலையா? நீ சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணலையா? சாரி கண்மணி. என்னாச்சு சேகர்? கண்மணி, எனக்கு அவங்க வீடு தெரியல. நான் தான் சொன்னேன்ல பெரிய வீடுன்னு. மெயின் ரோட்ல இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல கண்மணி, சாமி சொன்னா சந்துக்குள்ள தான் இருக்குன்னு. என்னது, சாமி சொன்னாளா? ஆமா கண்மணி, அவ என் கூட தான் இருக்கா. சேகர், உன்னை யார் அவளை கூட்டிட்டு போக சொன்னது? நான் எவ்வளவு சொன்னேன் உன்கிட்ட? அவளை நம்பாத ஒரு ஃப்ராடுன்னு. ஏன் சேகர் நீ இப்படி இருக்க? என்னை பொண்ணு பார்க்க வரும்போது இதே தான் பண்ணேன். அவட்ட எல்லாத்தையும் நம்பி ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. கடைசியில பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி வச்சுட்டா. இப்போ என்னடானா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க சேகர் நீ? அவ சொன்னது எதுக்கு நம்பின? நான் தான் சொன்னேன்ல, அவங்க வீடு பெரிய வீடு மெயின் ரோட்ல இருக்குன்னு. போ சேகர், எல்லாம் கெட்டு போச்சு உன்னால. அப்ப நிச்சயம் நடந்துருமா? கண்மணி, சாரி கண்மணி. என்கிட்ட பேசவே பேசாத சேகர். நான் சொல்லி நீ அவளை கூட்டிட்டு போயிருக்கல. போன வை சேகர், இதுக்கு மேல என்கிட்ட பேசாத. கண்மணி, ஹலோ கண்மணி. என்னாச்சு சேகர்? கண்மணி கோவத்துல போன வச்சுட்டா. எதுக்கு இதுக்கெல்லாம் கோவம்? உன்னால முடிஞ்சதை நீ ட்ரை பண்ணியிருக்கா. முடியலன்னா யாரால என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் ஒரு தடவையாவது உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவ ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சிருப்பாளா சொல்லு? நான் தான் உனக்காக போராடி இருக்கேன் சேகர். உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? எங்க வீட்டையே ஒரு தடவை அதனால இழந்தோம் நாங்க. இப்பதான் எங்க வீடு எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் இன்னும் கடன் கட்டிட்டு வேற இருக்கேன். உனக்காக நான் கூடாரத்துல எல்லாம் தங்கி இருக்கேன் சேகர். ஆனா இந்த கருவாடு சொகுசா இருந்திருக்கா. ஒரு சின்ன ஹெல்ப் கூட உனக்காக அவன் செஞ்சதே கிடையாது. ஆனா நான் அப்படி இல்ல சேகர். நான் உன் ஃப்ரெண்டா எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சாமி, நீ பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. இந்த நிச்சயத்தை நிறுத்த வேற ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னல, அதை சொல்லு சாமி. சேகர், கண்மணி செய்யறது ரொம்ப டூ மச்சா தெரியுது எனக்கு. இது ரொம்ப தப்பா இருக்கு சேகர். எதுக்கு அவ அவ்வளவு கோவப்படுறா? முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? சாமி, நான் அதை உனக்கு தரவு சொல்றேன். ஐடியா ஃபர்ஸ்ட் சொல்லு. சொல்றேன். இன்னைக்கு நிச்சயத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்காவல்ல? ஆமா, அது எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டுருவோம். நிச்சயத்துக்கு வரவேலுக்கு சாப்பாடு இருக்காது. அதனால நிச்சயம் வேண்டான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவேல் சொல்லிட்டு போயிருவாங்க. சாமி, விளையாடுறியா? நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமா தான் சாப்பாடு பக்கமே போவாங்க. அப்ப சாப்பாடு இருந்தா என்ன, இல்லனா என்ன? நிச்சயம் தான் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது சொல்லு. சேகர், நிச்சயத்துக்கு மோதிரம் போட்டியாப்ல? தெரியலையே. அந்த நிச்சயம் மோதிரத்தை நம்ம அட்டையை போட்டுருவோம்.